வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5 ரூபாய யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ல போற இடத்துல மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும். பரம ஏழைக்கும் குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனையும் முழுமையா தீரும். இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பண வரவையும் பணம் உங்க கையில சேர்றதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வியாழக்கிழமை நாள் பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதே அளவுக்கு இந்த வியாழக்கிழமை நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்ன சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நேத்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கும் நமக்கு 5 to 8ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு இந்த 5 to 8ங்கிற சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வருது. அதாவது இன்னைக்கு தேதி 14. இந்த 14ல இருக்கக்கூடிய 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 5ங்கிற நம்பர் வரும். இந்த மாசம் 11வது மாசம். அதாவது அதுல இருக்கக்கூடிய 1ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. அந்த வகையில 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதியும் 28. இதுல 28ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இந்த 5 to 8ங்கிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நாள்ல இந்த நம்பரை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். சரி, அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனைய கூட காணாமல் போக செய்யக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 3:54 இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு ஆரம்பமாகுது. இன்னைக்கு சாயங்காலம் 5:41 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:41 வரைக்கும் நமக்கு இருக்கு. இதுல 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், அதாவது சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம். அந்த வகையில குபேர நேரத்துல வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. அதனால உங்களால முடியும்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து 5:41 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குருஹோரை நேரம். அந்த வகையில இந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம்.
பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தேதியும் 5. இந்த பரிகாரத்துக்கு இந்த 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பண தேவையோ பண கஷ்டமோ இருந்துகிட்டு தான் இருக்கு. பண கஷ்டம்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததா அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த நாள்ல நமக்கு 5 to 8ங்கிற சேர்க்கையும் இருக்கறனால நிச்சயமா இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமா நமக்கு அதிர்ஷ்டமும் ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல பெட்ரூம்ல பெட்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. அதனால பணவரவு அதிகரிக்கணும், உங்க வீட்ல ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் சேர்த்து நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல HZ கொடுத்திருக்கேன். இத நான் நேத்து வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத HZ நம்ம சொல்லக்கூடாது, ஹெர்ட்ஸ்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரை 5 to 8 அப்படி தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். 528 528ன்னு சொல்லி நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது. சரி, இத ஒரு 5 நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது. கரெக்டா உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது உங்க வீட்ல தன தானியங்கள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க விரல்களால அந்த நாணயத்தை மூடிக்கோங்க. நீங்க வலது கையிலையும் வச்சுக்கலாம், இடது கையிலையும் வச்சுக்கலாம். ஆனா விரல்களால அந்த நாணயம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க மூடிக்கிட்டு இந்த கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிற வார்த்தைய 5 நிமிஷம் சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் கிச்சன்ல மஞ்சள் தூள் டப்பா வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டப்பாவுக்கு அடியில நீங்க வச்சிருங்க. டப்பாவுக்கு உள்ள நான் வைக்க சொல்லல, அந்த டப்பாவோட அதாவது நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் டப்பா இருக்கும், அந்த டப்பாவுக்கு அடியில இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சிருங்க. இப்படி நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் நாணயம் உங்க வீட்ல இருக்கிறவங்களை தவிர மத்தவங்களுக்கு, உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு தெரியாத மாதிரி, அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் தெரியாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் உங்க வீட்ல நீங்க ஹெல்ப்புக்கு ஆள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பேப்பர்ல அப்படி இல்லைன்னா ஜிப்லாக் கவர்ல கொஞ்சமா மஞ்சள் தூளை எடுத்து அதுக்குள்ள இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நீங்க மறைச்சு வச்சிடலாம்.
சரி, இந்த 5 ரூபாய் நாணயம் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் 5 ரூபாய் நாணயத்தோட தனியா மஞ்சள் தூள் போட்டு பேப்பர்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூளை கால்படாத இடத்துல நீங்க ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ஒரு சில பரிகாரம் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் நீங்க ரகசியமா மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி அந்த 5 ரூபாய் நாணயமும் மத்தவங்களுக்கு தெரியாத இடத்துல நீங்க மறைச்சு வச்சிருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.